ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜெபத்திற்கு வரவேற்பதிலே ஆண்டவர் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 நாளாகமும் 7:14 சொல்லுகிறது, தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று. இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக ரொம்ப பொருத்தமான இந்த வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாங்கள் 2 பேரும் இணைந்து தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது முதல் ஜெப குறிப்பாக இந்தியாவில் நமது தேசத்திலே தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானதேஷ்குமார் அவர்களுக்காகவும், உதவி தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சிந்து, திரு விவேக் ஜோஷி அவர்களுக்காகவும், தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் சுமார் 450 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் இருக்கிறாங்க. கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகள் திருமதி ஹனி ஜோசப் இருக்கிறாங்க. திரு வி ஸ்ரீதர் இருக்கிறாங்க. துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல் ராஜ் இருக்கிறாங்க. தேர்தல் நடைபெறும் இந்த காலத்தில் நம்ம அனைத்து அரசு அதிகாரிகளுக்காகவும் அலுவலகர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க. இதற்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதிகாரத்தில் உள்ள யாவருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் வேத வசனத்திலே சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 1 தீமோத்தேயு 2:2. தேசத்தில் பல விதமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தேர்தல் ஆணையம் பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் செயல்படுகிறவங்க அரசு அதிகாரிகளாகவும் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் தான் அது இருக்கிறது. தேசம் முழுவதற்குமான தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலுள்ள தலைமை தேர்தல் ஆணையரின் கீழ் அநேக அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி செயல்படுவாங்க. அவங்களுக்கு கீழே பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையமானது கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் செயல்பட்டாதான் இந்த தேசத்துக்கு பெரிய நன்மை கிடைக்குங்க. இப்பொழுதும் கூட எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது இந்த முதல் ஜெப குறிப்புக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இப்பொழுது கூட முதல் ஜெப குறிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, எங்கள் தேசத்தில் உள்ள இந்திய தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, தலைமை தேர்தல் ஆணையர் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞானதேஷ்குமார் அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, உதவி தேர்தல் ஆணையர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திரு சுக்பீர் சிங் சிந்து அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விவேக் ஜோஷி அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, தலைமை தேர்தல் ஆணையர் ஏசப்பா பணியாற்றுகிற 450 பேருக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, அதிகாரிகளுக்காக யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி ஆண்டவரே, நீங்க ஏசப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஏசப்பா, தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, அர்ச்சனா பட்நாயக் அவங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, திருமதி ஆனி ஜோசப், திரு ஸ்ரீதர் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, துணை தலைவர் நிர்வாக அதிகாரி அவங்களுக்கு மனுவேல் ராஜ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, இவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஏசப்பா இந்த பதவியில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, 1 தீமோத்தி 2:2 படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, தேசத்துல பல விதமான அதிகாரங்கள் இருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா, அதுதான் நாங்கள் தேர்தல் ஆணையம் என்று பார்க்கிறோம். ஏசப்பா, இது எல்லாமே டெல்லியில் தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்பா ஏசப்பா, இதற்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, அநேக அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே அநேக அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, எந்த கட்சி பாகுபாடுகள் இல்லாம ஏசப்பா அவங்க செயல்பட்டாதான் ஏசப்பா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று உமது வசனம் இருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா, அதுக்கு விரோதமாக செயல்படுகிற மந்திரவாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கி போடும்படியா நான் ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, தேசத்திலே ஏசப்பா தேசத்தின் நலனுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஏசப்பா, இதற்கு விரோதமாக இருக்கிற சத்துனுடைய கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே அதமாக்கி போடும்படியா நான் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேவனாய கர்த்தர் கூட இருந்து ஏசப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீங்களே உதவி செய்யுங்க, நீங்களே உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கூட 2வது ஜெப குறிப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயமுறுத்தலுக்கும் இடம் கொடுக்காதபடி, யாருக்கும் சாதகமாக செயல்படாதபடி நல்ல மன தைரியத்தோடு நேர்மையாக அவங்க செயல்பட வேண்டும்.
அதுக்கு தக்கதான இருதயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு அருளை செய்யும்படியாக நம்ம இப்பொழுது பாரத்தோடு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, ஏசப்பா இப்பொழுதும் கூட ஆண்டவரே கொடுக்கப்பட்டுள்ள ஜெப குறிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயன்படுத்தலுக்கும் இடம் கொடுக்காதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா யாருக்கும் சாதகமாக அவங்க செயல்படக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா அவங்க நேர்மையாக ஏசப்பா நடக்க வேண்டும் அப்பா. ஏசப்பா உண்மையாக நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் என்று வேதத்தில் இருக்கிறபடி ஏசப்பா நீங்களே அவங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே அவங்களோட கூட இருந்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா தேவனாய் கர்த்தர் நான் துணை நிற்கிறேன் வசனத்தின்படி அவங்களோட கூட நீங்க இருங்க சுவாமி. அவங்களோட கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற தேவன். நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. நீங்களே அவங்கள வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே உதவி செய்யுங்க, நீங்களே உதவி செய்யுங்க, நீங்களே உதவி செய்யுங்க சுவாமி. ஏசப்பா சாத்தான் தூண்டுகிற எல்லா வர கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா இதுலயும் நேர்மையாக இருக்கிற ஏசப்பா அரசியல்வாதிகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா அதிகாரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அவங்கள எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க யாருக்கும் பாதகமாக ஏசப்பா ஈடுபடாதபடி பாதுகாத்தருளுமான்றபடியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களே அவங்களை ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையெல்லாம் மறுபடிக்கே. ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் கூட மூன்றாவது ஜெப குறிப்புக்குள்ளாக நம்ம இப்பொழுதும் கூட நம்ம கடந்து செல்வோம். இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் நடுநிலைமையோடு செயல்படவும் அவங்க எந்த கட்சிக்கும் மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கவும் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்காகவோ இல்லை பண ஆசைக்காகவோ அவங்க இடம் கொடுக்காம அவங்க தேர்தலில் உண்மையாக உழைக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருக்கு உண்மையாக உழைக்கிற ஜனங்களை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமேன். இப்பொழுது கூட நம்ம இந்த மூன்றாவது ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கும் போது நீங்களும் எங்களோட கூட சேர்ந்து ஜெபிங்க. மகா பரிசுத்தமும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, ஏசப்பா இப்பொழுது கூட கொடுக்கப்பட்டுள்ள ஜெப குறிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்காக அனைவரும் கட்சி சார்பு இல்லாமல் நடுநிலைமையோடு செயல்படுவதற்காக நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அவங்களுக்கு எந்த கட்சி மூலமாகவும் ஏசப்பா அவங்களுக்கு எந்தவித மன அழுத்தங்கள் வராதபடி நீங்க பாதுகாத்து தருளும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா இதுல ஏசப்பா சாத்தானுடைய தந்திரம் இதுலதான் நிறைய இடத்துல வேலை செய்து ஆண்டவரே. ஏசப்பா உண்மையை விட்டு வழி விலக ஏசப்பா நிறைய பேர் இந்த மாதிரி போயிடுறாங்க ஆண்டவரே. ஆனா நீங்க அவங்களோட கூட இருங்க. நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. ஏசப்பா நீங்க ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமா இருக்கிற தெய்வம் என்று பார்க்கிறோம் அப்பா. நீங்களே உதவி செய்யுங்க சுவாமி. நீங்களே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் யாவும் பதவி ஆசைக்காக ஏசப்பா பண ஆசைக்காக அவங்க போகக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா அவங்க போகக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா அது உமக்கு விரோதமாக செயலாக இருக்கிறதப்பா. ஏசப்பா அந்த மாதிரி இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்காதீங்க சுவாமி. ஆண்டவரே நீங்களே அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உண்மையாக பணியாற்ற வேண்டும் சுவாமி. ஏசப்பா நீங்களே உதவி செய்யுங்க. நீங்களே உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா வல்லமையில கரம் அப்படியே ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஏசப்பா அதிகாரிகள் மேல இறங்கட்டும், அரசியல்வாதிகள் மேல இறங்கட்டும். ஏசப்பா தேசத்தின் மேல சேமத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதேபடி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதேபடி செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் கூட எபேசியர் 6:12 சொல்லிப்பட்டிருக்கிறபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டும். அதிகாரிகள் தவறாக செயல்பட தூண்டுகிற பதவி ஆசை, பண ஆசை தூண்டுகிற அசுத்த ஆவிகள் அனைத்தையும் கட்டி ஜெபிக்க வேண்டும் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பதவி ஆசைக்காகவோ பண ஆசைக்காகவோ வேற இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. இதை நம்ம சாத்தானுடைய கட்டை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இது எழுப்புதலுக்கு விரோதமாக
அதிகாரிகள் பயன்படுத்துகிற பிசாசின் கிரியைகளை அனைத்தும் நம்ம முற்றிலுமாக முடக்கப்பட இப்பொழுது நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது வெளிப்பட போகுது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, இயேசுப்பா, இப்பொழுதும் நாங்கள் 4வது ஜெப குறிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா, எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசுப்பா, அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை கட்டி நாங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா, இதற்கு விரோதமாக இருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் அதமாக்கி போட முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுப்பா, இதுல பண ஆசைக்காகவோ பதவி ஆசைக்காகவோ இயேசுப்பா தூண்டுகிற சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் அதமாக்கி போட முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுப்பா, எழுப்புதலுக்கு விரோதமாக இருக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுப்பா, இந்த சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற ஜனங்கள் தான் இந்த இடத்துல நிற்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்களே கூட இருங்க சுவாமி, நீங்களே கூட இருங்க சுவாமி. இயேசுப்பா, நீங்க தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அப்பா. நீங்க கூட இருந்து பாதுகாத்துள்ளபடியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே கூட இருங்க. சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும் அப்பா. இயேசுப்பா, எலெக்ஷனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செயல்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுப்பா, இந்த ஜெபத்திற்கு ஆமென்னும் ஆமென்னும் நீங்க பதில் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களே ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட 5வது ஜெப குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். தேசம் எங்கும் தேவ நீதி வெளிப்பட நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்தியா தேசம்தான் நேர்மையான தேர்தலை நடத்தி இருக்கிறது என்று நீதிமன்றங்கள், காவல்துறைகள் போன்ற யாவும் நீதியாக செயல்படுகிறது என்று சாட்சியாக நம்ம தேசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதை பல தேசங்கள் பார்த்து இந்தியா தான் பெஸ்ட்டாக இருக்கிறது என்று உலக நாடுகள் சொல்ல வேண்டும். அப்படி இதற்காக நம்ம பாரத்தோட ஜெபிக்க நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இதற்காக நம்ம ஒரு விசையாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இறக்கும் நல்ல ஆண்டவரே, இயேசுப்பா, கொடுக்கப்பட்டுள்ள ஜெப குறிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா, தேசம் எங்கும் உம்முடைய நீதி வெளிப்படும்படியாக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா, நாங்கள் சாட்சியாக நாங்கள் கேட்க வேண்டும் சுவாமி. இந்திய தேசம்தான் நேர்மையாக தேர்தலை நடத்துகிற தேசம் என்று நாங்கள் சாட்சியை கேட்க வேண்டும் சுவாமி. இயேசுப்பா, இந்திய தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறைகள் போன்ற யாவும் நீதியாக செயல்படுகிற இந்த சாட்சியை நாங்கள் கேட்க நீங்க உதவி செய்யப்பா. இயேசுப்பா, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, பிற தேசங்கள் இதை சொல்லி இயேசுப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா, நீங்க செய்யுங்க சுவாமி, நீங்க செய்வீங்க சுவாமி. இயேசுப்பா, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லிருக்கீங்களே சுவாமி. இயேசுப்பா, நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசுப்பா எல்லா காரியம் நிறைவேற போகிறது ஆண்டவரே. இந்த சாட்சியை நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா. இயேசுப்பா, நீ சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே நீங்க இன்னுமே பண்ணுவீங்க சுவாமி. இயேசுப்பா, நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே கூட இருங்க, நீங்களே கூட இருங்க. நீங்களே எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுப்பா, நீங்களே ஆசீர்வதிங்க. நீங்க சொல்லிருக்கீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லிருக்கீங்க. இந்திய தேச மக்களை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த மாதிரி சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். 6வது குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். தேர்தலின் கர்த்தருடைய ஆளுகை 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமான நபர்கள் நியமிக்கப்படணும். அதுக்காக நம்ம கருத்தாய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மே துதிக்கிறோம் மகிமையின் ராஜாவே, மே துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, 234 தொகுதியும் கரத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க ஆளுகைக்குள்ள நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சித்தமான நபர்கள் இயேசுவின் நாமத்தில் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்கப்பா. ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, மாற்றத்தை நாங்க காண போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்ப நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். 7வது குறிப்புக்காக ஜெபிப்போம். தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகளையும் அப்பா, தேர்தலில் காணப்படுகிற அப்பா வாக்கு பெட்டிகளையும் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இடங்கள் இவைகளை கர்த்தருடைய ஆளுகை வர வன்முறை நிகழாதிருக்க, வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நிகழாதிருக்க கருத்தாய்
கிருபைக்காய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்பா வாக்குச்சாவடிகளையும் கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே வாக்கு எண்ணுகிற ஒவ்வொரு நபர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை ஆவியானவர் காண கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே வாக்குச்சாவடி மேல அப்பா தகப்பனே ஒவ்வொரு அப்பா தகப்பனே அப்பா தேர்தல் அப்பா எல்லைகளையும் ரத்தத்துல அப்பா தெளித்து நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே எதிரடையாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தினால் சுட்டெரித்து ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாக போறதுக்காய் நன்றி அப்பா. உங்க சித்தம் திட்டம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற போறதுக்காய் மக்கள் நன்றி அப்பா. உங்க கரத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு நபரையும் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய போற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆளுகை செய்வீராக. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். மீட்பு நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 8வது ஜெப குறிப்பாய் ஜெபிப்போம். தேர்தலுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாதிகள், கிரியல், யாகங்கள், பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு செயலிழந்து யுத்தம் பண்ணி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே துதிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே எலெக்ஷனுக்கு விரோதமாய் செயல்படுகிற அப்பா மந்திரவாத கூட்டங்களை அப்பா உன் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாகங்கள் மூலமாய் ஆண்டவரே எதிரடையாய் செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்க சுட்டெரித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாதாவின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தினால் கட்டப்படுவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மாற்றத்தை நாங்க காணப்போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட நபர்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதற்காய் நன்றி தகப்பனே. அதை தடை பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போனதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாக போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 9வது ஜெப குறிப்புக்காய் நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஆளுகை செய்ய வேண்டும். இதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமா ஆண்டவரே அப்பா தகப்பனே முதலமைச்சர் ஆண்டவரே யாரை நீர் ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுக்க நீ சித்தமாய் இருக்கிறீரோ அந்த நபர்களை இயேசுவின் நாமத்தில் நீர் கொண்டு வர முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே மக்களுக்கு நன்மை செய்கிற ஜனங்களை நீர் கொண்டு வர முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலமைச்சரை கொண்டு வருவீராக நீ ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா சித்தமான நபர்களை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகைகளை அப்பா இந்த தேவன் ஆண்டவரே கிரியை செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். மாற்றத்தை நாங்க காணுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். அற்புதம் அடையாளங்கள் நடக்க போற கிருபைக்காய் தகப்பனே அப்பா கிரியை செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்படிப்பட்ட நபர்கள் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவார்களாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் கிரியை செய்வீராக. நன்மையை மட்டும் செய்கிற அப்பா தகப்பனே முதலமைச்சரை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்க போறீங்க. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க கண்கள் காணப்போற கிருபை காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 10வது ஜெப குறிப்புக்காய் நம்ம ஜெபிப்போம். வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தைகளும் தெய்வ சித்தத்துக்கு நேராய் திரும்பப்படும். பணங்களுக்கும் இலவச பொருட்களுக்கும் அடிமையாகாதபடிக்கு அப்பா தகப்பனே நன்மை மக்களுக்கு நன்மை செய்கிற நபர்கள் கடந்து வரும்படியாக நம்ம ஜெபிப்போம். அதுக்கு அவிரோதமாய் திட்டமிடுகிற செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிற வாக்களிக்கிற அப்பா தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நாங்கள் சீல் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கரெக்டான அப்பா தகப்பனே சிஎம்ஐ தேர்ந்தெடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தருக்கு சித்தமான நபர்கள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. பணத்துக்கோ பொருளுக்கோ ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா ஆசைப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கரெக்டான நபர்களை ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க சிந்தைக்கு விரோதமாய் போராடுகிற திட்டமிடுகிற செயல்படுகிற சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தினால் சுட்டெரிக்கப்படுவதாக. அப்பா உங்க சித்தமான நபர்கள் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவார்கள் என்று ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை நாங்க காண போறதுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உங்க திட்டம் நிறைவேற போறதுக்காய் நன்றி அப்பா. அதிகாரி ஆளுகை இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆளுகை செய்ய துதிக்கிற மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். மீட்பு நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எலெக்ஷன் 2026 இந்த சிறப்பு ஜெப நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்த இந்த ஜெபங்கள் எப்போதுமே வீண் போகாது. ஏன்னா தேவன் எப்பொழுதும் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம் தேசத்தின் எதிர்காலத்துக்காக தான் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது.
அதனால நிச்சயமாகவே அவர் இந்த தேசத்தை அவர் வழிநடத்துவார் என்று நாம் நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம இந்த தேசத்திற்காக, தலைவர்களுக்காக, சமாதானத்துக்காக நம்ம எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்போம். எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி கடைசியாக நம்ம ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இறக்கும் நல்ல ஆண்டவரே இயேசுப்பா, இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இயேசுப்பா இந்த எலெக்ஷனுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரே ஜெபித்தோம். இயேசுப்பா நீர் இந்த ஜெபத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீ கேட்டீர். ஆண்டவரே இயேசுப்பா எங்களோட சேர்ந்து இணைந்து ஜெபித்தவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இயேசுப்பா நீங்க அவங்கள எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிச்சிருங்க சுவாமி. இயேசுப்பா இந்த எலெக்ஷன்ல இயேசுப்பா உமது சித்தமான தலைவர்களை ஆண்டவரே நீங்க கொண்டு வர முடியாது நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா நாங்கள் ஜெபித்தபடி இயேசுப்பா சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா உம்முடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா நாங்கள் எவ்வளவு தூரம் ஜெபிக்குமோ இயேசுப்பா அதன்படி அதற்கேத்த பலனை நீங்க எங்களுக்கு நீங்க கொடுங்க சுவாமி. இயேசுப்பா நீங்களே உதவி செய்யுங்க, இந்த தேசத்தை நீங்களே பொறுப்படுத்தி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுப்பா நீர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் அல்லவோ அப்பா. இயேசுப்பா நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. ராஜாதி ராஜா நீர் ஆண்டவரே, நீர் தேசத்தை நடத்துங்க, நீ எலெக்ஷனை நடத்தி கொடுங்க. இயேசுப்பா நாங்க ஒன்றாக சேர்ந்து இணைந்து ஜெபிக்கும் போது வல்லமை இப்பொழுதே கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லமையுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.